ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம லெஃப்ட் ஓவர் சிக்கன் குழம்பு தான் நம்ம இன்றைக்கி ஒரு சிக்கன் தொக்கு மாதிரி பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி பண்ண போகிற டிஷ் என்னோடய மாப்பிள்ளை பண்ணுறாப்புல. அதனால் இந்த வீடியோவில் அவரோட வாய்ஸ் தான் இருக்கும். இன்றைக்கி மத்தியானம் 2 சிக்கன் டிஷ் பண்ணோம். ஆக்சுவலாக அது கொஞ்சம் லூஸியாக இருந்துச்சு. ஸோ இப்போ தோசைக்கு கொஞ்சம் கட்டியாக லைட்டாக கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸியாகவும் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், ஒரு தக்காளி, அண்ட் தென் காஞ்ச மிளகாய், லைட்டாக பெப்பரும் நம்ம ஆட் பண்ணுவோம். இது நம்ம செய்யும் போது அந்த பெப்பருக்குள்ளான இதெல்லாம் காட்டுறேன். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் இந்த சிக்கன் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர்நூன் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் நான் காட்டுறேன். அண்ட் தென் ஒன்ஸ் ஆஃப்டர் தட் நம்ம முடிக்கும் போதும் எப்படி வரப்போகுதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்ச வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எல்லாத்தையுமே சாப் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றிடுங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே குக் ஆகிடுச்சுல்ல. ஏற்கனவே நம்ம மதியானமே நல்லாவே குக் பண்ணியிருப்போம். ஸோ நல்லாவே எண்ணெய் ஊற்றிட்டு ஆக்சுவலாக ஹீட் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. என்ன பண்ணிடுங்கன்னா, வெங்காயம் போட்ட உடனே காஞ்ச மிளகா இருக்குல்ல, அதை போட்டுருங்க. அப்போனா தான் அதோட எசன்ஸ் நல்லா இறங்கும். ஸோ இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ கார்லிக் பேஸ்ட் எதுவுமே போட வேணாம். ஏன்னா மதியானம் அதை போட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அது எதுவுமே நம்ம போடணும். அண்ட் தென் நல்லா மசைகிற அளவுக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு, ஏன்னா நம்ம பக்கத்துலேயே தான் நிற்கிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்க நமக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டால் நல்லாயிருக்கும் மச்சான். போட்டுருவோமா? எஸ், அதுதான் இதில் டேஸ்ட்டு. அதுவும் நம்ம அந்த மிளகு தான் இதில் டேஸ்ட்டு. ஸோ யூ கேன் ஆட் சம் மோர். 5ங்கிற இடத்துல நியர்லி ஒரு அனதர் 5 அது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு உரப்பு பிடிக்கும். உரப்பு இன் சென்ஸ் நல்லா ஸ்பைஸியாக இருக்க பிடிக்கும். ஸோ நம்ம அது மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். எங்கள் ஊர் பாஷையில் ஸ்பைஸினா உரப்பு. கொஞ்ச நேரம் மசையிட்டோம். மசைஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி தக்காளி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். 2 மினிட்ஸ். ஓகே, நல்லாவே 2 மினிட்ஸ் நல்லா வெங்காயம் நல்லாவே மசஞ்சிருச்சு. மசஞ்சதுக்கப்புறம் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு போட்டு பேஸ்ட்டு தேவையே இல்லை. ஒய் பிகாஸ் நம்ம ஆஃப்டர்நூனே எல்லாமே நம்ம போட்டு பண்ணியாச்சு. ஸோ தட்ஸ் வை அது இன்னும் கொஞ்சம் போட்டால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மெல்லு அதெல்லாம் அடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடலாம். அவாய்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் நல்லா இதில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு, பக்கத்தில் இருக்கிறதுனால ஹை ஃப்ளேமில் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த டைமில் என்ன பண்ணணுன்னா கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே சிக்கனில் உப்புலாம் இருக்கும். ஸோ கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி நம்ம அப்படியே விட்டுறலாம். இவ்வளோ தான் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சிம்மில் லோ ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக மச்சான் தான் மத்தியானம் பண்ணாங்க. ரசம்னு சொல்லிட்டேன்.
தண்ணி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நீங்கள் நைட்டு வந்துட்டு இதே மாதிரி கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணி சப்பாத்தி அண்ட் தென் இடியாப்பம் ஒரு தோசை எதுக்குனாலும் வச்சு நம்ம வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். இட்லி வச்சுக்க சாப்பிட முடியாது. இட்லிக்கு வந்துட்டு நம்மளுக்கு அந்த தண்ணி மாதிரி கன்சிஸ்டன்சி தான் தேவைப்படும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆக்சுவலாக இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும் போது என்ன பண்ணணும்னா இதில் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஸ்டெப் தான். லைக் நீங்கள் வந்துட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து நீங்கள் போட்டுட்டு இந்த கன்சிஸ்டன்சிலே நீங்கள் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் கொஞ்சம் போட்டுட்டு இதே மாதிரி கொஞ்சம் லோ ஃப்ளேமில் மஞ்சத்தூளும் பெப்பர் நிறைய பெப்பர் போட்டு நீங்கள் அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம எதுவுமே இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ பேச்சுலர்ஸோ இல்லாட்டி வந்துட்டு நியூ கம்மர்ஸ் இப்போ தான் வந்துட்டு குக்கிங்கே போக போகிறவங்க வந்துட்டு இப்படி பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு எப்படின்னா ஒரு காட்டு சமையல் மாதிரி. இது நல்லாவே இப்போ வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு பெப்பர், இதுக்கு டேஸ்ட்டே வந்துட்டு பெப்பர் தான். பெப்பர் நல்லாவே ஆட் பண்ணிடுங்க. இது வந்துட்டு நான் வந்துட்டு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஒய் பிகாஸ் 1 கிலோ சிக்கன் ஏற்கனவே 1 கிலோ சிக்கன் இருக்குது. அதனால் நீங்கள் 1 கிலோ சிக்கன் எடுக்கிறீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் இதை ஆட் பண்ணிக்கோங்க. சேமஸில் இதை லைட்டாக மஞ்சத்தூள் போடுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மட்டும் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே நம்ம பண்ண சிக்கன்னால கொஞ்சம் மட்டும் மஞ்சத்தூள் போடுறேன். ஸோ நல்லா இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வெள்ளைப்பூடு இருந்துச்சுன்னா வெள்ளைப்பூடை வந்து கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி போடுங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். நான் இது வெள்ளைப்பூடு வந்துட்டு யாருக்கு சொல்கிறேன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணுற சிக்கனுக்கு சொல்கிறேன். நம்மளுக்கு வந்துட்டு அங்கே வெள்ளைப்பூடு போட்டு தான் மச்சான் வந்து செஞ்சுருக்காங்க, பள்ளிப்பாளையம் சிக்கனும் இதுவும். ஸோ அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ண போகிறீங்கன்னா சிக்கனை வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிளம்பிடலாம். இது ஏற்கனவே குக் ஆனதுனால நான் பக்கத்துலேயே இருந்து ஒரு 5 மினிட்ஸில் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் விட்டுருவேன். தட்ஸ் ஆல். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா அதில் உள்ள சாரை ஃபஸ்ட்டு ஊற்றணும். லைக் நமக்கு நல்லா வச்சுட்டு சாரை நல்லா ஊற்றிடுவேன். சாரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் திக்காக வருதா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இதுதான் பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணியிருந்தாங்க. இது செமையாக இருந்துச்சு இந்த டேஸ்ட்டு. நம்ம வந்துட்டு எதனால் இதை திக்காக பண்ணுறோன்னா அந்த இப்போ ஒரு சாறு ஊற்றினோம்ல அதுக்காக நம்ம வந்து திக்காக பண்ணுறோம். தட்ஸ் ஆல். ஸோ அதில் உள்ள சிக்கனையும் அப்படியே எடுத்து போடுறோம். ஒவ்வொன்றா எடுத்து போடுறாங்க. நைட்டுக்கு கொஞ்சோண்டு சிக்கன் மட்டும் நாங்கள் எடுத்துருக்கோம். ஓகே, இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணலான்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுறோம். கீழேருந்து திருப்பி விடணும். லைக் இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற சிக்கனுக்கு ஜஸ்ட் நீங்கள் மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து திருப்பி வந்து நீங்கள் லைட்டாக திருப்பி விட்டாலே போதும். தட்ஸ் ஆல். இதுக்கு வந்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால ஜஸ்ட் லைக் தட் நம்ம பிரியாணிக்கு திருப்பி விடுவோம்ல அதே மாதிரி லைட்டாக திருப்பி விடுவோம். அதேமாதிரி சிக்கன் வந்துட்டு நூலாக வந்துடும். அந்த இதுவும் விட்டுறக்கூடாது. நம்ம பக்கத்துலேயே இருக்கணும். இதுக்கு பக்கத்துலேயே இருந்து 5 மினிட்ஸ். இதுக்கு பேர்லாம் கிடையாது, பட் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நல்லாவே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் மேலே கோரியண்டரை மட்டும் கட் பண்ணி நான் தூவி விட்டுருவேன். ஸோ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் தென் நவ் டாப்பிங்ஸ் மட்டும் போட்டுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் தென் இதில் இன்னும் என்ன சொல்லணும்னா உரப்பு பிடிக்கும்
அப்படிங்கிறவங்க மட்டும் இவ்வளோகான் காஞ்ச மிளகா போடுங்க. இல்லை நான் அந்த அளவுக்கு நான் உரப்பு சாப்பிட மாட்டேன்னா 5 காஞ்ச மிளகாவோடய நிப்பாட்டிடுங்க. அதுக்கு மேலே போடணும், 5 காஞ்ச மிளகா போதும். ஸோ லைக் இது இப்போ முடிஞ்சிருச்சு, க்ளோஸ் பண்ணிடலாம். லைக் இப்போ நல்ல திக் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கும். அவ்வளோதான். ஸோ இதை எடுத்தோடனே நம்ம செஞ்சு முடித்த உடனே நம்ம தோசைக்கு வச்சு சர்வ் பண்ணாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு செட் ஆகட்டும். இந்த உள்ளே ஃபுல்லு சாறு ஃபுல்லாக இறங்கட்டும். இறங்கினக்கப்புறம் இன்னும் பெட்டராக இருக்கும். அந்த டேஸ்ட் வந்துட்டு நல்லா இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும். ஓகே, தென் இதுக்கப்புறம் தோசை சுட போகிறோம். தோசை சுட்டுட்டு கடைசியில் அந்த சர்விங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஆமாம். ஸோ நாங்கள் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த டிஷ்ஷை வந்து நாங்கள் வந்து தோசைக்கு தான் ட்ரை பண்ண போகிறோம், சர்வ் பண்ண போகிறோம், சாரி. ஸோ இதோட டேஸ்ட் வந்து ரியலி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சிக்கன் தொக்கு சாப்பிட்ட ஒரு திருப்தி வந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் குக்கிங் வீடியோஸ் vlogக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், see you on next video. உண்மையா சொல்லுவேனே, ஆனா அண்ணனுடைய கை பக்குவோம் தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அப்படி ஒரு டேஸ்ட்.